சென்னை சிறுசேரிக்கு பக்கத்துல ஒரு ஐடி பார்க் இருக்குதுங்க. இந்த ஐடி பார்க்ல மதுரையை சேர்ந்த அகல்யாங்கிற பொண்ணு வேலை பார்க்குறாங்க. ஆக்சுவலா அகல்யாங்கிற பொண்ணு அந்த சிறுசேரியில இருக்கிற அந்த ஐடி பார்க்குக்கு பக்கத்திலேயே ஒரு பிஜி ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கிறாங்க. லேடிஸ் பிஜி ஹாஸ்டல்ல. இந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி வீடு மாதிரி தான் இருக்குமாங்க. கீழே ஒரு போர்ஷன் இருக்கும், மேலே ஒரு போர்ஷன் இருக்குமா. கீழே இருக்கிற போர்ஷனில் மொத்தம் 2 ரூம் இருக்குமா. அதில் ஒரு ரூமில் வந்துட்டு 2 காட்டு போட்டிருப்பாங்களாம். அதில் 2 ஷேரிங். கீழ் போர்ஷனில் இருக்கிற இன்னொரு ரூமில் மொத்தம் 3 பெட் இருக்குமாங்க. அதில் வந்து 3 பேர் ஷேரிங்கா. அதே மாதிரி மேலே இருக்கிற போர்ஷனில் வந்து 2 ரூம் இருக்குமா. அந்த 2 ரூம்லையுமே 4 காட்டு போட்டிருப்பாங்களாம். 4 ஷேரிங்க. இப்போது இவங்க தங்கி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஷேரிங்கில் தங்கியிருக்கிறாங்க. கீழே இருக்கிற போர்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ரூமில் தான் தங்கி இருக்கிறாங்க. அகல்யா கூட யாருமே தங்கலைங்க. ஆப்போசிட் ரூமில் ஒரு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. 3 ஷேரிங்கில் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. மேலே இருக்கிற 4 ஷேரிங்கில் ஆப்போசிட்டில் இருக்கிற 4 ஷேரிங்கில் 4 பொண்ணுங்க இருக்கிறாங்க. ரைட் சைடில் இருக்கிற ரூமில் 4 ஷேரிங்கில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தாங்க இருக்கிறாங்க. இதுதான் அவங்க தங்கி இருக்கிற அந்த பிஜி ஹாஸ்டலோட அமைப்புங்க. அகல்யாக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷமுமே நடந்தது கிடையாது. அவங்களுக்கு அது மேலே பெரிய நாட்டமும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்குதுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மற்றவங்க பேசும்போது கேட்குறம்போது ஒரு மாதிரி பயம் வருமா. அதுக்குள்ளே ரொம்ப ஒரு மாதிரி ஆழமாக போக மாட்டாங்களாம். அப்படியே அதை கடந்து போயிடுவாங்களாம் கண்டுக்காத மாதிரி. இந்த கந்தசஷ்டி கவசம் கேட்குறது, அப்புறம் இந்த கருப்புசாமியோட பாட்டெல்லாம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்டை டைவெர்ட் பண்ணிடுவாங்களாம். இந்த லேடிஸ் ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குமாங்க. அகல்யா இந்த ஹாஸ்டலுக்கு வந்து மொத்தம் ஒரு 3 நாள் தான் ஆகுதாங்க. 3ஆவது நாள் நைட்டு, அதாவது சாட்டர்டே நைட்டு அவங்களுக்கு தூக்கம் வராத பட்சத்தில் 10-10:30 மணி இருக்குமாங்க. அன்னைக்கு தான் அவங்க கொரியன் சீரிஸ் பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அவங்களோட ஐடி பார்க்கில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சீரிஸ் பாரு நல்லா இருக்குங்கிற மாதிரி சஜஷன் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு பொழுது போகாத காரணத்தினால அவங்க ரூமில் அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் ஹெட்செட்டில் அந்த கொரியன் சீரிஸை, அதாவது ஃபோனில் போட்டு விட்டுட்டு ஹெட்செட்டில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அதில் கொஞ்சம் லைட்டாக சவுண்டுலாம் வந்து கொஞ்சம் மைல்டாக இறங்கி இறங்கி ஏறுற மாதிரி வருமாங்க. அந்த டைமில் அந்த மைல்டாக இறங்கி ஏறுற அந்த டைமில் இப்படி ஒரு சத்தம் அவங்களோட ரூம்குள்ளே பயங்கரமாக கேட்டிருக்குது. இப்போது அந்த சீரீஸை பாஸ் பண்ணிவிட்டு ஹெட்செட்டை கலட்டிட்டு கொஞ்ச நேரம் அதை அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தா இவங்களோட பாத்ரூம்குள்ளேருந்து தான் இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு என்னமோ குழம்பிக்கிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர்த்து அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறது இவங்களுக்கு கேட்கல. இவங்களுக்கு ஒரு பயங்க. டைம் பார்க்குறாங்க, 11:10 கிட்ட ஆகுது. இவங்க அந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சு டைம் போனதே உங்களுக்கு தெரியல. அகல்யாவோட ரூமில் யாருமே இல்லை. 2 ஷேரிங் தான், பட் அந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட பாத்ரூம்குள்ளே யார் இருப்பா? பயந்துக்கிட்டே அந்த டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. உள்ளே போய் பார்த்தா யாருமே இல்லை. ஆனால் அந்த சத்தம் மட்டும் பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த பாத்ரூம்குள்ளேருந்து அந்த சத்தம் வரல. பாத்ரூம்குள்ளே ஒரு விண்டோ இருக்குமா. அந்த விண்டோவுக்கு வெளியே இருந்து தான், அதாவது இவங்களோட வீட்டுக்கு வெளியே இருந்து தான் யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. மெதுவாக அந்த ஜன்னல் கிட்ட போயிட்டு காதை வைக்கிறாங்க. நல்லாவே கேட்குதாங்க. யாரோ ஒருத்தவங்க ஏதோ புரியாத பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசுறது என்னங்கிறது இவங்களுக்கு புரியலைனாலும் அந்த குரல் ஒரு மனித குரல் கிடையாதான். ஒரு மாதிரி அமானுஷ்யமான குரலாங்க. இப்போது அகல்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்களோட குலசாமி திருநீரை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அதை எடுத்து பூசிட்டு கந்தசஷ்டி கவசம் காதில் போட்டுட்டு, அதாவது ஹெட்செட்டை மாற்றிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. தூக்கம் வரல, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே வேலையாக, சண்டேங்கிற நாள் லீவ் இல்லையா, வேலையாக வெளியே போயிட்டு அவங்களோட ஏரியாவில் இருக்கிற ஒரு சாமி ஃபோட்டோஸ்லாம் விற்கிற கடையில் சாமி ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க. ஊதுபத்திலாம் ஏற்றி சாமி பாட்டுலாம் போட்டு மங்களகரமாக அவங்களோட ரூமை வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு ரிட்டன் வந்து பார்த்தா அவங்க ரூமில் இருக்கிற அந்த சாமி ஃபோட்டோவை யாரோ ஒருத்தவங்க கீழே போட்டு உடச்சிருக்கிறாங்க. இது கீழே தள்ளி விட்டோ இல்லை அந்த ஆணிலேருந்து விழுந்தா உடஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒருத்தர் அந்த ஃபோட்டோவை எடுத்து கையை வச்சு இப்படி ஓங்கி கீழே அடித்தாங்கன்னா எப்படி நொறுங்கி கிடக்கும், அதோட அந்த பார்ட்ஸ்லாம் அங்கங்கே சிதறி கிடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நொறுங்கி கிடந்திருக்குதுங்க. அது போக அவங்களோட ரூமில் இருக்கிற அவங்களோட பெட்டை யாரோ ஒருத்தவங்க அந்த போர்வையெல்லாம் கிழிச்சு வச்சிருக்கிறாங்க. தலகாணியெல்லாம் கிழிச்சு அதில் இருக்கிற பஞ்செல்லாம் வெளியே போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களோட ரூமில் இருக்கிற அந்த வால்ஸ்லேயுமே அங்கங்கே கீறல்கள்லாம் விழுந்திருக்குதுங்க. இதை பார்த்தோன்னே அகல்யாவுக்கு ஒரு மாதிரி பயம் வருது. மேபி இந்த ரூம்குள்ளே எதனா ஒரு ஆத்மா இருக்குதா? இது நாள் வரைக்கும், பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அமானுஷங்களை பற்றி கேள்வி தான் பட்டிருக்கிறாங்களே தவிர்த்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்களோட ரூம்குள்ளே பார்க்கும்போது பயம் வருதுங்க. அன்னைக்குன்னு பார்த்து அந்த பிஜியோட இன்சார்ஜும் அவங்களோட ஊருக்கு போயிருக்கிறாங்க.
அரக்கோணமா அவங்களோட சொந்த ஊர். இப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க போயிட்டு அடுத்த நாள் நைட்டு இங்கே வந்துருவாங்க. மண்டே நைட்டு இங்கே வந்துருவாங்க. இப்போ சண்டே நைட்டு ஆளே இல்லாமல் வெளியே ஒரு செக்யூரிட்டி மட்டும் தான் இருக்கிறாரு. அதனால அகல்யா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஆப்போசிட் ரூமில் போயிட்டு டோரை ரொம்ப நேரமாக நாக் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசியாக தான் பார்த்துருக்குறாங்க அவங்க ரூம் வந்து லாக்கில் இருந்திருக்குது. அந்த பொண்ணுங்க யாருமே இந்த ஹாஸ்டலில் இல்லை, லீவுக்கு அவங்களோட ஊருக்கு போயிருக்கிறாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் மேலே டம்மு டம்முன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இப்போ மேல் போர்ஷனில் மெதுவாக நடந்து போய் பார்க்குறாங்க. அதாவது 2 ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, லெஃப்ட் சைடில் ரைட் சைட்லன்னு சொல்லிட்டு. ரைட் சைடில் இருக்கிற ரூமில் 4 பொண்ணுங்களுமே இருக்கிறாங்க. அவங்க ரூமில் போயிட்டு ஷேர் பண்ணி படுத்து தூங்க முடியாது. ஆனால் லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ரூமில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க, திவ்யா அவங்களோட நேம். இப்போது அகல்யா மேலே போனதுமே அவங்க கூட ஆல்ரெடி இவங்களுக்கு பேச்சுவார்த்தைலாம் இருக்குதுங்க. அங்கே இருக்கிற ஒரு மெஸ்ஸில் தான் அந்த பொண்ணுமே சாப்பிட வருவாங்களாம். அப்பப்போ பேசி கொஞ்சம் பழக்கம் இருக்குது. என்னாச்சு அகல்யா, என்ன தூங்கலையா, ஏன் மேலே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நடந்ததை சொல்லாமல், இல்லைங்க தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது, நான் வேணா உங்களோட பெட்ரூமில் இன்னைக்கு ஒரு காட் எடுத்து படுத்துக்கலாமா, தூங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அந்த பொண்ணுமே ஓகே தான் அகல்யா படுத்துக்கோங்க, எனக்கு நோ இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12லேருந்து 12:30 மணி இருக்குமாங்க. எப்பவுமே அகல்யாவோட அம்மா அவங்களுக்கு எதுனா கொஞ்சம் மனசுக்கு படப்படன்னு இருக்குது, கெட்ட கனவு எதுனா வருதுன்னா டக்குன்னு அவங்களோட பொண்ணுக்கு ஃபோன் போட்டு பேசுவாங்களாம். என்ன டைமிங்னா பார்க்கவே மாட்டாங்களாங்க. மிட் நைட்டு 3 மணிக்கெலாம் கால் பண்ணியிருக்கிறாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நைட்டு சண்டே அதுமா நைட்டு 12 மணிக்கு அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த அகல்யா டக்குன்னு கண் முழிச்சு பதறி போய் எந்திரிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சு, உனக்கு ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, சேஃப்டியாக தானே இருக்கிற, ஆமாம்மா நான் தூங்கிக்கிட்டு தான் இருந்தேன், நீ தான் ஃபோன் போட்டு எழுப்பி விட்ட, சாரிம்மா காலையில் பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு எந்திரிச்சு உட்காந்து அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வாட்டர் கேன் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் காட்டில் படுத்திருந்த திவ்யாவை காணோம். எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இவங்க ரூமே ஒரு மாதிரி டார்க்காக இருந்திருக்குதுங்க. இந்த 4 ஷேரிங் ரூம் வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருந்திருக்குது. விண்டோவும் க்ளோஸில் தான் இருக்குமா, ஏசி ரூம்ங்கிறனால. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரே ஒரு நைட் லேம்ப் மட்டும் தான் போட்டிருப்பாங்களாம் ப்ளூ கலரில். இந்த லைட்டு வெளிச்சத்தில் ரூமோட கார்னரில், அதாவது அந்த ரூமோட டோரை ஓப்பன் பண்ணுற இடத்துல கார்னரில் திவ்யா ஒரு மாதிரி ஒடுங்கி போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அகல்யாவுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. வேகமாக போயிட்டு லைட்டை போட்டுட்டு, என்னாச்சு திவ்யா, ஏன் 12 மணிக்கு உட்காந்து அதுவும் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற, எனிதிங் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்போதான் அந்த திவ்யாங்கிற பொண்ணு ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க அகல்யா கிட்ட. இந்த ஹாஸ்டலுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 4 ஷேரிங் ரூமில் இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க, வேற யாருமே வரலை இது நாள் வரைக்கும். நைட்டு கரெக்டாக 12 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் பயங்கரமாக ஒரு அமானுஷ குரலில் யாரோ ஒருத்தவங்க அழுகிற சத்தம் கேட்குமாங்க அந்த பொண்ணோட ரூம்குள்ள. இவங்க எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா அந்த ரூம்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்களாம். லைட்டு போட்டு பார்த்தா பாத்ரூம்குள்ளேருந்து ஒரு மாதிரி அனோயிங் சவுண்டு வருமா, லைக் அகல்யாவுக்கு கேட்டுச்சு இல்லையா, அந்த மாதிரியான சத்தம் திவ்யாவுக்கும் கேட்குமா. அப்படி தான் இவங்க வரதுக்கு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திவ்யா அவங்களோட ரூமில் படுத்திருக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு கொலுசு சத்தம் கேட்குதுங்க. அவங்களோட பாத்ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க நடமாடுற மாதிரி சத்தம் கேட்டிருக்குது. எந்திரிச்சு போயிட்டு அந்த பொண்ணு பார்க்குறாங்க, யாருமே இல்லை. வந்து மறுபடியும் படுக்கும்போது திடீர்னு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த டேப் இருக்கு இல்லையா, வாட்டர் டேப்பை அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. எந்திரிச்சு போயிட்டு இவங்க தான் அதை லாக் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. இது லூஸ் கான்டாக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதாங்க. அது நல்லா திக்காகவே இருக்குமா அந்த வாட்டர் டேப், கொஞ்சம் அழுத்தி தான் திறக்கிற மாதிரி இருக்குமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எப்படி தன்னால் ஓப்பன் ஆகி அந்த தண்ணி சொட்டும். அது போக இன்னொரு நாள் திவ்யா அவங்களோட ஆள் கூட வெளியே இருக்கிற காரிடாரில் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது, மொட்டை மாடிக்கு போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டு மொட்டை மாடியில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. மொட்டை மாடியில் ஒரு டாய்லெட் இருக்குமாங்க, தனியாக ஒரு காமன் டாய்லெட் இருக்குமா. மேலே எல்லோ கலர் பல்பு போட்டிருப்பாங்களாம். அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு பின்னாடி யாருன்னா ஒருத்தவங்க நடந்து போனாங்கன்னா இந்த பொண்ணுக்கு முன்னாடி ஷேடோ உழுகுமாங்க. இப்போது நான் தான் திவ்யான்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க இந்த ரைட் சைடில் இப்போ கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னா எனக்கு நல்லாவே அந்த ஷேடோ தெரியுங்க. அப்படி தான் அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு பொண்ணு நடந்து போயிருக்கிறாங்க, கொலுசு சத்தமும் கேட்டிருக்குது. இவங்க கண்டுக்காமல் அவங்க ஆள்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் போன அந்த ஷேடோ திரும்ப வரவே இல்லை. அந்த பாத்ரூமையும் யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுற சத்தமும் அவங்களுக்கு கேட்டிருக்குது அவங்க ஆள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது. ஆனால் இப்போ அவங்க அந்த பாத்ரூமை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளேருந்து ஒரு ஷேடோ மட்டும் தெரியுதுங்க. அது போக இப்படி ஒரு கொலுசு சத்தமும் கேட்டிருக்குது. இதை பார்த்து பயந்து போய் அலறி அடித்து வேமா அந்த பொண்ணு கீழே ஓடி வந்து அந்த பிஜிக்கு இன்சார்ஜ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட சொன்னால், நீ எதுக்குமா அன்டைமில் போயிட்டு உன்னோட ஆள் கூட மொட்டை மாடியிலலாம் நின்று பேசிகிட்டு இருக்கிற, இந்த கொலுசு சத்தம் கிடையாதுமா, அது வந்து பூச்சி சத்தம்,
இந்த கிராமத்து சைட்லலாம் வந்து ஒரு பூச்சி சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சத்தம் தான் உனக்கு, அந்த கிரிக்கல் சவுண்டு தான் உனக்கு வந்து கொலுசு சத்தம் மாதிரி கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்கிறாங்க. இவங்களுமே அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுறாங்க. ஆனால் இன்னைக்கு, அதாவது இப்போ அகல்யா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது திவ்யாவும் அவங்களோட பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் கேட்டிருக்குது. திவ்யா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு பொண்ணோட உருவம், ஒரு கருப்பு உருவம் அவங்களோட தலைமாட்டுக்கு பக்கத்தில், அதாவது அவங்க தலை வச்சுருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துலேயே நின்று அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்குதான். அவங்களுக்கு உருவமே இல்லையா, அது ஒரு புகை மாதிரியான அமைப்பில் தான் இருந்திருக்குதுங்க, ஷேடோவா. இதை பார்த்தோன்னே அலறி அடித்து எந்திரிச்சிட்டு வேகமாக வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. டோர் ஓப்பன் ஆகவே இல்லையாங்க. அதாவது இந்த தாப்பால் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் அந்த டோர் மட்டும் ஓப்பன் ஆகவே இல்லையா. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கத்தவும் முடியலை. வாயை அவங்களோட கையை வச்சே மூடிக்கிட்டு அந்த செவத்தோரமாக அப்படியே ஒதுங்கி உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. ரொம்ப நேரமாகவே அந்த உருவம் அங்கேயே தாங்க நின்றுட்டு இருந்திருக்குது. அகல்யாவோட அம்மா ஃபோன் போட்டப்போ தான் அந்த உருவமே அங்கேருந்து மறைஞ்சிருக்குது. இந்த பொண்ணு எந்திரிச்சதுமே அவங்க இன்னுமே அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியாமல் அழுதுகிட்டே உட்காந்துருக்குறாங்க. இப்போ அகல்யா போயிட்டு அவங்கள ஒரு ஆட்டினதுக்கப்புறமா தான் அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கே வராங்க. இப்போ நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னதுக்கப்புறமா அகல்யாவும் அவங்களுக்கு நடந்த விஷயத்த அந்த திவ்யா கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. எனக்குமே கீழே நேற்று ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதில் பயந்து போய் தான் தனியாக இருக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு மேலே வந்தேன்னு சொல்லும்போது, இந்த பிஜி ஹாஸ்டலில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இங்கே நம்ம தங்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அதே மாதிரி அகல்யா அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, மா உனக்கு ஏதோ கெட்ட கனவு வந்துச்சுன்னு சொன்னேன்ல, எனக்குமே இங்கே வந்து சரியில்லைம்மா, நான் இங்கே வந்து 3 நாள் ஆச்சு, எனக்கு வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே இருக்குது, இந்த மாதிரி சத்தங்கள்லாம் கேட்டுச்சு, திவ்யாங்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வேலையாக அந்த பிஜியை காலி பண்ணிவிட்டு வேற எங்கேயும் போயிடுன்னு சொன்னதுக்கப்புறமா அவங்களுமே அந்த பிஜியை காலி பண்ணிவிட்டு வேற ஒரு ஹாஸ்டலில் போயிட்டு லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கிட்டாங்களாங்க. அகல்யாவோட லைஃப்பில் நடந்த மறக்கவே முடியாத அமானுஷ்ய சம்பவம்னா அது இதுதானாங்க. 2021 அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. இதை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேமையோ இல்லை அடையாளத்தையோ வந்து ஷேர் பண்ண வேணாம், எல்லாமே புனை பெயர்களாக வச்சு சொல்லிருங்கன்னு சொன்ன காரணத்தினால அவங்களோட பேரை வச்சு நான் சொல்லலைங்க. இது எல்லாமே கற்பனை பெயர்கள் தான். இது சென்னையில் ஒரு மெயினான ஏரியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரியே இன்னும் 2 ஸ்டோரிஸ் வந்திருக்குது. அந்த ஸ்டோரிஸ் தான் இன்றைக்கி நம்மளோட ஷோவில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டேவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளாகவே நம்மளோட சேனலில் வந்து அடுத்தடுத்து ஸ்டோரி வரலை. அதுக்கு காரணம் என்னங்கிறது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸை நம்ம லாஸ்ட்டில் இந்த ஸ்டோரியை வந்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் பேசலாம். வாங்க, இன்றைக்கி 2 ஸ்டோரி வந்துருக்குது. அதாவது முதல் ஸ்டோரியை நான் சொல்லிட்டேன், இன்னும் 2 ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியை பார்த்துடலாம். பொதுவாகவே நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. அதாவது வீட்டில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு விண்டோ இருக்கும். அது அந்த விண்டோக்கு கீழே தான் நம்மளோட காட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் போயிட்டு படுக்கும்போது நம்மளோட அண்ணனோ தம்பியோ இல்லை அம்மாவோ அப்பாவோ வீட்டில் நம்ம கூட படுத்து தூங்கும்போது அங்கே, அதாவது இந்த லாஸ்ட்டில் போய் படுத்துக்கிறதுக்கு ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜன்னல் பக்கத்தில் எதனா ஒரு அமானுஷ்ய உருவம் வந்து நின்றும். அதாவது 2nd ஃப்ளோரில் 3rd ஃப்ளோரில் கூட விட்டுருங்க, இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பெரிய சண்டையே நடக்குங்க. நான் வந்து படுக்க மாட்டேன், அங்கே யாரோ ஒருத்தவங்க நின்று என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேய் படம் பார்த்துருப்போம், இல்லை அன்றைக்கி தான் நம்மளோட வீட்டுக்கு பக்கத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு அந்த கார்னரில் போய் படுக்கிறதுக்கு ஒரு பெரிய சண்டையே நடக்குங்க. நம்ம ஷோ பார்த்துட்டு இருக்க உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி உங்களோட வீட்டில் அடிச்சுப்பீங்க? மேபி இதை நான் சொல்லும் போது உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். அப்படி எதனா ஒரு மெமரி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டருக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி மயிலாடுதுறையில் நடந்த ஒரு உண்மை சம்பவங்க. கபிலரசி மதியழகன்கிற ஒரு பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் இந்த ஸ்டோரியை சென்ட் பண்ணியிருந்தாங்க. கபிலரசி அவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையாங்க. மயிலாடுதுறையில் அவங்களோட வீடு ஒரு தனி வீடு. அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, கீழே மட்டும்தான் இப்போது அந்த சம்பவம் நடக்கிறனால நான் கீழே மட்டும் அவங்களோட வீட்டோட அமைப்பை சொல்கிறேன். மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய ஹால் இருக்குமாங்க. ரைட் சைடில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் இருக்குமா, அது இருக்கிறதுலே பெரிய பெட்ரூமா அந்த வீட்டில். அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு சின்ன பெட்ரூம் இருக்குமா.
இப்போ இந்த ஹாலில் தான் டிவி, இந்த டீப்பாய் இது எல்லாமே சோஃபாலாம் போட்டு வச்சுருப்பாங்களாம். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 12, 12:30 மணி இருக்குமாங்க. அவங்களோட கசின் பிரதர், சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. அதாவது பக்கத்து ஊர்லேருந்து அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கபிலரசி நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்திருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்குது. டக்குன்னு கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களோட ரூமில் அவங்க மட்டும்தான் படுத்துருக்குறாங்க. அவங்க அப்பா, அம்மா 2 பேரையுமே காணோம். எப்பயுமே அவங்க அம்மா பக்கத்திலே படுத்து தூங்குவாங்களோ, அவங்க அப்பா கீழே படுத்து தூங்குவாராங்க. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவங்க அம்மாவையும் காணோம், அப்பாவையும் காணோம். ரூமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. அவங்களோட அந்த மாஸ்டர் பெட்ரூமோட டோரை லாக் பண்ணி வச்சுருப்பாங்களாம். அதாவது லைட்டாக மூடி வச்சுருப்பாங்களாம். மேலே தாப்பால்லாம் போட்டு வச்சுருக்க மாட்டாங்களாம். இப்போ உங்கள் கண் முடிச்சு பார்க்கும்போது அந்த டோர் ஃபுல்லாகவே ஓப்பனில் இருக்குதுங்க. டைம் பார்க்குறாங்க, மிட் நைட் 12:20 ஆகுதுங்க. பொதுவாகவே கபிலரசியோட அப்பாவும் அம்மாவும் வேகமாகவே படுத்து தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகிறவங்களாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு 6, 6:30 மணிக்கெலாம் வீட்டை விட்டு கிளம்பிடுவாராம். இவங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா வெளியே கிளம்பிடுவாராம். அப்படி இருக்கும் பட்சத்தில் 12:20க்கு எங்கே போனாங்க? அது போக வெளியே வந்து இவங்க பேரை யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ற மாதிரியான ஒரு சத்தமும் கேட்குது. எந்திரிச்சு மெதுவாக நடந்து போகிறாங்க. அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போகும்போது அவங்களோட ஹாலில் சோஃபாக்கு மேலே அவங்க அம்மா வந்து உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு இந்த முடியை வந்து சிக்கெடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து சிக்கெடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஹாலில் எந்த ஒரு லைட்டுமே போடல. எப்பயுமே உங்களோட ஹாலில் ஒரு குண்டு பல்பு போட்டிருப்பாங்களாம். அதாவது ஒரு எல்லோ கலர் பல்பு போட்டிருப்பாங்களாம், 0 வாட்ஸ் பல்பு. அந்த பல்பையும் அவங்க அம்மா வந்து ஆன் பண்ணாமல் அவங்க மட்டும் உட்காந்து சோஃபாவில் இந்த தலையை வாரிட்டு இருக்கிறாங்க சிக்கெடுத்துக்கிட்டு. இப்போது கபிலரசிக்கு ஒரு பயம் வருதுங்க. அவங்க அம்மா ஈவினிங் டைம்லையே இந்த மாதிரி தலை சீவும்போது சிக்கு எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, அது வந்து சாமிக்கு வந்து ஆகாதுங்கிற மாதிரி நம்புகிற ஒரு ஆள். அப்படி இருக்கும் பட்சத்தில் மிட் நைட்டு 12:20க்கு அவங்க ஏன் நடு ஹாலில் உட்காந்து இந்த சிக்கு எடுத்துகிட்டு இருக்க போகிறாங்க? உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இருந்தாலும் அவங்க அம்மாவோட உருவத்தில் தான் அங்கே ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்கங்கிற பட்சத்தில், மா என்னம்மா என்னை ஈவினிங் டைம்லேயே சிக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், நீ இப்போ உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற, அப்பாவை எங்கன்னு சொல்லிட்டு மெதுவாக அவங்க பக்கத்தில் போயிட்டு உட்காடுறாங்க. உட்காந்துருக்கும்போது ஆப்போசிட் ரூமில் இருக்கிற அவங்களோட கசின் பிரதர் அன்டைமில் வெளியே வராருங்க. ஏதோ வெளியே சத்தம் கேட்குது. ஏன்னா இவங்க பேசுகிறது நல்லாவே கேட்குமா வெளியே இருந்து பேசுகிறது. இந்நேரத்தில் யாரா பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எதர்ச்சியாக ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக எந்திரிச்சவர் வெளியே வராருங்க, டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு. அந்த டோர் ஓப்பன் ஆனதுமே கபிலரசி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அவங்களோட கசின் பிரதர், ஏய் என்னடி லைட்டு கிட்ட எதுவுமே போடாமல் ஒரு மாதிரி டார்க் பிளேஸில் உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு அவர் அந்த எல்லோ கலர் பல்பை ஆன் பண்ணுறாருங்க. சுவிட்சை போட்டதுக்கப்புறமா, என்னாச்சு, ஏன் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற, யார் கூட பேசிகிட்டு இருந்த? கபிலரசிக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏய், அம்மா இங்கே தானடா உட்காந்துருக்குறாங்க, நான் எங்கடா தனியாக உட்காந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. இவங்க கூடையே உட்காந்து சிக்கு எடுத்துக்கிட்டு இவங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க அம்மாவோட குரல்லையே ம் ம் சொல்லிகிட்டு இருந்தவங்க அவங்க அம்மாவே கிடையாது. சொல்லப்போனால் அவங்களுக்கு பக்கத்தில் யாருமே கிடையாது. இப்போ கபிலரசிக்கு ஒரு மாதிரி முகமெல்லாம் வேர்த்து கொட்டி, டேய் அப்பாவும் அம்மாவும் எங்கடா, எங்களோட ரூமில் இல்லைடா, எங்கே போனாங்கன்னு தெரிலன்னு சொல்லும்போது, யாருக்கும் எமர்ஜென்சியா அப்பாவும் அம்மாவும் காசு எடுத்துக்கிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. இப்போது இவங்களோட ரூமில் இவங்க மட்டும் தான் போயிட்டு படுத்து தூங்கணும். இப்போது கபிலரசியோட கசின் பிரதர் அவரோட ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திடுறாரு. வெள்ளனை படுத்து தூங்கு, காலையில் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாரு. அவங்க வீட்டில் மேலே இருக்கிற ரூம்லேயும் எல்லாருமே ஆட்கள்லாம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ டைம் 12:45 கிட்ட ஆக போகுது. இவங்களுக்கு ரூம்குள்ளே போயிட்டு படுக்கிறதுக்கு பயம். அதே நேரத்தில் இவங்களோட ஹால்லேயே உட்காந்துருக்கிறதுக்கும் பயம். ஏன்னா ஹாலில் அந்த சோஃபாவில் தான் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அப்போது அந்த உருவத்தால் இவங்களோட ரூம்குள்ளே வர முடியாதுங்கிற பட்சத்தில் வேகமாக ஓடி போயிட்டு அவங்க ரூமில் டோரை லாக் பண்ணிவிட்டு சாமி ரூமில் இருக்கிற அந்த விபூதி எல்லாத்தையுமே எடுத்து பூசிட்டு அவங்களோட ரூம் வாசல்லையும் கொஞ்சம் போட்டுட்டு அவங்க ரூம் ஃபுல்லாகவே அந்த விபூதியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அம்மன் பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு அவங்களோட பெட்டில் படுத்துடுறாங்க. அவங்களோட ரூம்லையும் லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சிடுறாங்க. அவங்களோட ரூமில் ஆட்டோமேட்டிக்காக லைட்டு ஃப்ளிக்கர் ஆகி ஆஃப் ஆகிடுதுங்க. அவங்களோட கண்ணு முன்னாடி அந்த விண்டோ வெளிச்சத்துக்கு, அதாவது அவங்களோட ரூமில் ஒரு விண்டோ இருக்குமா, எப்பயுமே அந்த பெட்டுக்கு லாஸ்ட்டில் போயிட்டு அவங்க படுக்கிறதுக்கே பயப்படுவாங்களாம். வெளியே யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நின்றுவாங்க, எதனா ஒரு பேய் வந்துருங்கிற பயத்தில் எப்பயுமே ஓரமாக தான் போய் படுத்திருப்பாங்களாம். இப்போ கபிலரசிக்கு வேற வழியே கிடையாது, அவங்க மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கிறாங்கிற பட்சத்தில் அந்த விண்டோவை ஒட்டி தாங்க படுத்துருந்துருக்காங்க. இந்த கரண்ட் போனதுக்கு அப்புறமா அவங்களோட போர்வையை ஃபுல்லாக இழுத்து மூடி தான் படுத்துருந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கபிலரசி அப்படின்னு சொல்லிட்டு கிரீப்பியான குரலில் யாரோ ஒருத்தவங்க அவங்களோட ரூம்குள்ளே இருந்து கூப்பிடுறாங்க. இவங்களோட போர்வையவும் பிடிச்சி இழுக்கிறாங்க. கபிலரசிக்கு அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம செத்துட்டோம், அப்பாவும் அம்மாவும் வர்றதுக்குள்ளே காலையில் நம்ம இருக்க மாட்டோங்கிற மாதிரியே முடிவெடுத்துடுறாங்க. பயந்துக்கிட்டே அந்த போர்வையை மெதுவாக அப்படியே விளக்கிட்டு பார்க்கும்போது அவங்க ஹாலில் பார்த்தா அதே கருப்பு உருவம்
அவங்களோட ரூம்குள்ள வந்து நிக்குது. இதை பார்த்ததுமே அவங்க ஒரு மாதிரி ஸ்லீப்பிங் பேரலைஸ் ஆயிடுறாங்க. அவங்களால கை காலு எதையுமே அசைக்க முடியலங்க. அப்படியே அமைதியா பார்த்த மாதிரியே இருக்கிறாங்க. அந்த உருவமும் மெதுவா ஊர்ந்து இவங்களுக்கு கிட்டக்க வர ஆரம்பிக்குது. கபிலரசி மேல ஏறி அவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குதுங்க. இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, இது அவங்க அம்மாவோட குரலோ இல்ல அவங்க அம்மாவோட உருவமும் கிடையாது, இது ஒரு லேடி. ஆனால் மயிலாடுதுறையில அவங்க தங்கி இருக்கிறது அவங்களோட சொந்த வீட்டுல. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அமானுஷத்தையும் பார்க்காத கபிலரசிக்கு இப்ப மட்டும் ஏன், அதாவது அன்னைக்கு நைட்டு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கணும்? கபிலரசியோட கழுத்தை அந்த கருப்பு உருவம் நெரிச்சிட்டு இருக்கும் போது, கிட்டத்தட்ட இறக்குற அந்த ஸ்டேஜுக்கே போகும்போது திடீர்னு ஒரு 10 வயசு குழந்தை, யாருன்னே தெரியலையாங்க, அவங்களோட மெயின் டோரை ஓபன் பண்ணிட்டு, அதாவது அவங்களோட ரூம் டோரை ஓபன் பண்ணிட்டு வேமா உள்ள ஓடி வந்து அந்த கருப்பு உருவத்தை பிடிச்சு இழுத்து போட்டிருக்குது. இந்த பொண்ணுக்கு அவங்க யாருன்னே தெரியல. அந்த 10 வயசு குழந்தையோட உருவம் யாருன்னே தெரியல. அந்த உருவமும் ஒரு மாதிரி கருப்பு புகை மாதிரியான உருவம் மாதிரி தான் இருக்குது. பயந்துட்டு டக்குன்னு கண்முழிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரியுது இது ஒரு கனவு. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்த கனவாங்க இது. ஆனால் கனவுல இருந்து எந்திரிச்சதுமே அந்த பொண்ணு லெஃப்ட் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. அவங்களோட ரூம்ல அவங்களுக்கு பக்கத்தில் அந்த கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்குது. அந்த சீக்வன்ஸ் என்னன்னா, நான் கண்ணு முடிச்சு நான் சடனாக ஐ ஓப்பன் பண்ணும்போது அதே கருப்பு உருவம் என்னோட முன்னாடி அப்படியே நினைச்சு எனக்கு ஐ வாஸ் ஷாக். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் இது ஒரு கனவா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவங்க கிள்ளி பார்க்குறாங்க. கனவு கிடையாது. அது போக கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கசக்கிட்டு பார்க்குறாங்க. அந்த உருவம் அங்கேயே தான் நின்றுருக்குதுங்க. கிட்டத்தட்ட ஒரு நிமிஷமாவே வச்ச கண்ணு எடுக்காம இவங்கள பார்த்த மாதிரியே முறைச்சிக்கிட்டு பெருமூச்சு விட்டுக்கிட்டு கோபமா அங்கதாங்க நின்றுட்டு இருந்திருக்குது. இப்போ கபிலரசி ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அம்மாவை எழுப்புறாங்க. அவங்க அம்மா பக்கத்துல தான் படுத்திருப்பாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ எந்திரிச்சதுமே பாக்குறாங்க அவங்க அம்மா படுத்திருக்கிறாங்க, கீழே அவங்க அப்பா படுத்திருக்கிறாங்க. இப்போ அவங்க அம்மாவை பயந்துகிட்டே எழுப்பும் போது அவங்க அம்மா எந்திரிக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் இவங்க சொல்லி, அங்க பாரு அங்க ஒரு உருவம் நிக்குதுன்னு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த உருவம் இல்லையாங்க. இப்போ கபிலரசியோட அம்மா திட்டுறாங்க, அறிவு இருக்கா உனக்கு? எதனா கெட்ட கனவு வந்துச்சுன்னா அதுக்கு நீ இப்படியா பயப்படுவ, என்னையும் பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டை எழுப்பி விட்டுட்டு இவங்களுக்கு திருநீர்லாம் பூசி விட்டுட்டு படுக்க வச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில், அதாவது அவங்க அம்மா என்ன நினச்சிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்குது, அதனால தான் இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டாங்கன்னு தான் நினச்சிருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் கபிலரசியால் எந்திரிக்கவே முடியலையாங்க. ஒரு மாதிரி குளிர் ஜுரம். ரொம்ப உடம்பு முடியாத பட்சத்தில் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாமல் நேராக அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டு போயிட்டு மந்திரிச்சு விட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அங்கே இருக்கிற பூசாரியுமே சொல்லியிருக்கிறாங்க பயந்த கோளாறு தான், நைட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துருக்கிறாங்கன்னு அவராக தான் சொல்லியிருக்கிறாரு. இவங்க வந்து கனவு கண்டு எந்திரிச்சாங்க, அதாவது உண்மையாகவே இவங்க வந்து ஒரு கருப்பு உருவத்தை வீட்டுக்குள்ளே அவங்களோட ரூம்குள்ளே பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததையே கபிலரசியோட அம்மாவோ கபிலரசியோ அந்த பூசாரி கிட்ட ஷேர் பண்ணலை. இருந்தாலும் அவரே சொல்லியிருக்கிறாருங்க, ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து, அதாவது ஏதோ ஒரு காத்து கருப்பை பார்த்து தான் பயந்துருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு மந்திரிச்சு விட்டு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து ஒரு 2 நாளைக்கு அவங்களுக்கு சரியான தூக்கமே கிடையாதாங்க. ஆனால் அதுக்கப்புறமா நார்மல் ஆயிடுச்சான். இது எதனால் அன்னைக்கு நைட்டு நடந்துச்சு? ஒருவேளை அன்டைமில் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு ரிட்டன் வந்ததுனாலயா, இல்லை மத்தியான நேரத்தில் கறி குழம்பு எடுத்துகிட்டு அவங்களோட பாட்டி வீட்டில் போயிட்டு கொடுத்துட்டு வந்ததுனாலயா, எதனாலங்கிறது தெரியலையாங்க. அவங்க வீட்டுக்கு அவங்கள பின்தொடர்ந்து ஏதோ ஒரு அமானுஷ உருவம் வந்தது மட்டும் இல்லாமல் கனவுல கண்ட காட்சி எல்லாமே உண்மைதான், என் கழுத்துலையுமே அந்த மார்க் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கபிலரசி சொல்லி முடிச்சிட்டாங்கங்க இந்த ஸ்டோரியை. அவங்களுக்கு இந்த பேய் அமானுஷம் இந்த மாதிரியான விஷயங்கள் மேலே சின்ன வயசுலேருந்தே நம்பிக்கை இருக்குதான். ஆனால் அது மூட நம்பிக்கை கிடையாதான், எல்லாத்துக்கும் பயப்படுற ஒரு பர்சன் கிடையாதான். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எந்த ஒரு அமானுஷ சம்பவம் நடந்ததும் கிடையாதாங்க. இதுதான் அவங்களோட வாழ்க்கையில் நடந்த முதல் அனுபவமா. கபிலரசி அவங்களோட ஒரிஜினல் நேமையும் அவங்களோட ஊரோட நேமையும் மென்ஷன் பண்ண சொன்ன காரணத்தினால ஒரிஜினல் நேம்ஸை தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. வாங்க அடுத்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிட்ட பொண்ணோட பேர் கனிங்க. கனியோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் அவங்களுக்கு சொந்த வீடு தாங்க. அவங்க வீட்டில் அம்மா அப்பா கனி அவங்களோட அண்ணன், இவங்க 4 பேர் தானா. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனி வீடுங்க. வெளியே கார்டன் ஏரியா இருக்குமா, பேக் சைடில் ஒரு கிணறு இருக்குமா. அந்த கிணத்துல வந்து தண்ணியெல்லாம் இறச்சி தான் அவங்க அம்மாவும் அந்த வீட்டு வேலைக்கு வரவங்களாம் வேலை பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மெயின் டோரை ஓப்பன் பண்ணால் கீழே வந்து ஒரு பெரிய ஹாலும் கிச்சன் சாமி ரூம்லாம் கீழேயே இருக்குமாங்க. மேலே மொத்தம் 3 ரூம் இருக்குமாங்க. அது கனிக்கு ஒரு ரூம், அவங்க அண்ணனுக்கு ஒரு ரூம், அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ரூமாங்க. கனியோட தாத்தா பாட்டி யாருமே உயிரோட இல்லை. கனியோட அம்மா கனியை வயிற்றில் சுமந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த கரு உண்டாகி 3 வாரத்திலேயே அவங்க அம்மாவோட அம்மா வந்து தவறிடுறாங்க. அவங்களோட முறைப்படி அவங்கள புதைச்சிடுறாங்க. 2023 இந்த சம்பவம் நடக்குதுங்க. 2023 கனி 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி 10th 12th ஸ்டாண்டர்ட்லாம் வீட்டில் படிக்கிற பொண்ணுங்களோ பசங்களோ யாராச்சும் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவே பாவங்க. விடிய காலையிலலாம் எழுப்பி விட்ருவாங்க, அலாரம் வச்சு எழுப்பி விட்ருவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் கனியோட வீட்லேயும் அவங்க அப்பா அம்மா காலையில் ஒரு 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு இந்த பொண்ணை எழுப்பி விட்டுட்டு அவங்க போய் தூங்கிடுவாங்களாம். இவங்களுக்கு என்ன கடுப்புன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அண்ணன் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாராம், அவரை எழுப்பவே மாட்டாங்களாம்.
அவர் வந்து இஷ்டத்துக்கு 7 மணி 8 மணின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு இருப்பாராம். ஸ்கூலுக்கே லேட்டாக தான் போவாராம். அவரை கண்டுக்கவே மாட்டாங்களாம். ஆனால் இவங்களை மட்டும் வேகமாகவே எழுப்பி விட்டுருவாங்களாங்க. அப்படித்தான் 2023 அன்னைக்கு ஒரு நாள் கனியை அவங்களோட அப்பா அம்மா 2 பேருமே வந்து எழுப்பி விட்டுட்டு அவங்களோட ரூமில் போயிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. இந்த பொண்ணு எந்திரிச்சிட்டு வெளியே வரதுக்கே ஒரு மாதிரி சோம்பேறித்தனப்பட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் வெளியே வந்திருக்கிறாங்க. ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு எப்பயுமே டான்ஸ் பண்ணுவாங்களாம், ஒரு மாதிரி பாட்டு பாடுவாங்களாம், ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்களாங்க. இதை நான் சொல்லலை, அவங்களே சொன்னாங்க, நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ரொம்பவே ஒரு மாதிரி அதாவது அந்த தூக்கத்துலேருந்து அவங்கள வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்காக அவங்க பண்ணுற ஒரு வேலையாங்க இதெல்லாம். அவங்களோட ஊரில் கடந்த ஒரு மாதமாகவே இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதத்தில் 4-5 பேர் டெத் ஆகிருக்கிறாங்க. அவ்வளவு ஏன், இந்த ஸ்டோரி அந்த பொண்ணு எனக்கு இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணி அனுப்பிட்டு இருக்கும்போதே அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தாத்தா இறந்துட்டாராங்க. அவர் இறந்து அதாவது அந்த கேத வீட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்து தான் மொட்டை மாடியில் உட்காந்து தான் நான் அனுப்பிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரியை அனுப்புனாங்க. இப்போது அன்னைக்கு காலையில் ஒரு 5-5:15 இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரெடி ஆகி வந்து உட்காந்துடுறாங்க. ஹாலில் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி நெகட்டிவிட்டியாக இருந்திருக்குதுங்க. இப்போது கடந்த ஒரு மாதமாகவே அவங்களோட ஊரில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த நெய்பர்ஸாக இருக்கட்டும், அவங்க ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குயா, ஏதோ ஒன்று தப்பாகவே நடக்க போகுது, நெஞ்சு ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குதுங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு படப்படன்னு அடிக்குது, யாரோ ஒருத்தவங்க பக்கத்துலேயே இருந்து இவங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுங்க. அதுவும் ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. 5-5:15 அவங்களோட வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பொண்ணு மட்டும் எந்திரிச்சு உட்காந்துருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி விட்றாங்க. ஆன் பண்ணி விட்டு உட்கார்ந்தாலும் இவங்களுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க கனியோட பேரை பக்கத்திலே உட்காந்து கூப்பிடுற மாதிரியான ஒரு உணர்வு. அது போக நல்லாவே கேட்குது சத்தம். அஸ்கி வாய்ஸில் கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ஒருவேளை இவங்களோட அண்ணன் தான் எதனா ப்ராங்க் பண்ணுறாரா, கலாய்க்கிறாரா அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு உணர்வு வந்து, சரி வாடா வெளியே வா பார்த்துக்கலாம், வெளியே வந்தால் மாட்டிப்பலன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்டன் ஏரியாவில் தான் எப்பயுமே உட்காந்து படிப்பாங்களாங்க, அப்படி இல்லைனா டெரஸில் படிப்பாங்களாம். இப்போ கார்டனில் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குதுங்க. அந்த அமைதியே இந்த பொண்ணுக்குள்ள ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. முடியெல்லாம் ஒரு மாதிரி சிலுத்து போகுது. யாரோ ஒருத்தவங்க பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு உணர்வும் இருக்குது. அது போக ஒரு பாட்டியோட குரல் கேட்குதுங்க. கனி, கனி இங்கே வாமா, உன்னை தான் கூப்பிட்றேன், உன்னை கேட்கலையா, மேலேருந்தே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், நீ கவனிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பாட்டி பின்னாடி இருந்து கூப்பிட்றாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குதுங்க. ஏன்னா அவங்களோட வீட்டில் பாட்டியே கிடையாது, எல்லாருமே இறந்துட்டாங்க. ஒருவேளை பக்கத்து வீட்டு பாட்டியாக கூட இருக்கலாங்கிற பட்சத்தில் மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. சாண்டல் கலரில் ஒரு சாரீ கட்டிக்கிட்டு வெள்ளை முடியோட கருப்பு பொட்டு வச்சுக்கிட்டு ஒரு பாட்டி நிற்கிறாங்க. கனி இங்கே வா, நான் தான்டா அப்படிங்கிறாங்க. அவங்க வேற யாரும் இல்லைங்க, இவங்க வயிற்றில் இருக்கும்போது 3 வாரம் இவங்க கரு இருக்கும்போது அவங்களோட பாட்டி இறந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டி தான் வந்து நிற்கிறாங்க. இவங்க பாட்டி இறந்து போன விஷயம் இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாலும் ஒரு செகண்ட் இவங்களுக்கே ஒன்றுமே புரியலை. உண்மையாகவே அவங்களோட பாட்டி தான் அவங்க முன்னாடி நிற்கிறாங்கங்கிறத பார்த்த உடனேயும் இவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் நடந்து போயிருக்கிறாங்க. அவங்க கூப்பிட்டோன்னே அவங்க கிட்டக்க போயிருக்கிறாங்க. அவங்களும் இவங்களோட தலையிலலாம் கையை வச்சுட்டு, நல்லா படிக்கணும், நல்லா பார்த்துக்கோ அம்மாவை, அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டு இவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அது வரைக்கும் தான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இருக்குதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களோட முகத்தில் யாரோ ஒருத்தவங்க தண்ணி அடிக்கிறாங்க. டக்குன்னு பதறி அடிச்சு எந்திரிக்கும் போது கனவு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு இப்போ அவங்களோட கிணத்துக்கு பக்கத்தில் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 6:30 மணிக்கு கண்முழிச்சு பார்த்தா கனியோட அப்பா தான் தண்ணியை அடித்து எழுப்பியிருக்கிறாரு. சப்புன்னு முகத்தில் ஒரு அறை விட்டுருக்கிறாருங்க. உன்னை படிக்க சொல்லி நான் காலையில் எழுப்பி விட்டோம்னா நீ படுக்க வந்து படுத்து தூங்குவியா, அதுவும் கிணத்து பக்கத்தில் தான் வந்து படுத்து தூங்குவியா, இந்த கிணத்து பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இப்போ அவங்க அம்மா வந்து அவங்கள காம் டவுன் பண்ணி என்னாச்சுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் அந்த பொண்ணு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. நான் படிச்சுட்டு தான்ப்பா இருந்தேன், மேலே படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க என்னை கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்துச்சு, நெகட்டிவாக இருந்துச்சு. நான் கீழே வந்து உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன், பாட்டியை பார்த்தேன், பாட்டி தான் வந்தாங்க, சாண்டல் கலர் சாரீ, அவங்கள புதைக்கும் போது என்ன ஒரு சாரீ கட்டியிருந்தாங்களோ அதே சாரியில் தான் வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க சொன்னதுமே கனியோட அம்மா நம்புகிறாங்க, அவங்க அப்பா நம்பலை. இங்கே பாரு, உனக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசாமல் படுத்து தூங்கு, எதனா கதை கொடுத்துக்கிட்டு இருக்காத, எனக்கு செம்ம கோபம் வருதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வந்திருக்கிறாரு. அவங்க அம்மா தான் தடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா கனிக்கும் ஒரு மாதிரி ஹெவி ஃபீவர் வந்திருக்குதுங்க. அந்த ஃபீவரோட தான் அவங்களோட எக்ஸாமை போயிட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் கனியோட அப்பா அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டு போயிருக்கிறாருங்க.
மறுபடியும் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது அவர் நம்பவே இல்லை. அன்னைக்கு ஒரு நாள், அதாவது இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து ஒரு 3 நாள் அவங்க எக்ஸாமுக்கு போயிட்டு ஃபீவரோட தான் எழுதிட்டு வராங்க. ரொம்ப முடியாம தான் இருக்கிறாங்க. அப்பம்போதும் அவங்களுக்கு பக்கத்திலே இருந்து யாரோ ஒருத்தவங்க அவங்க தலையில தடவி குடுக்குற மாரியும், அவங்களோட கால அமுக்கி விடுற மாதிரியும், அவங்கள தூங்க வைக்கிற மாதிரியான உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்குதுங்க. அது போக ஒரு நாள் மதியம் 1 மணிலேருந்து 1:30 மணி இருக்குமாங்க. கனி மட்டும் தான் அவங்களோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அவங்க காட்ல. திடீர்னு அவங்களுக்கு பக்கத்துல ஒரு மாரி கச்ச கச்ச கச்சன்ட்டு நெறைய பேர் பேசிட்டு இருக்கிற மாரி சத்தம் கேட்குது. கண்ண முழிச்சு பார்த்தா, கனியோட தாத்தா, அது இறந்து போன தாத்தா, அவங்க அன்னைக்கு பார்த்த அந்த இறந்து போன பாட்டி, அது போக நெறைய பெர்சன்ஸ், யாருன்னே தெரியாத பெர்சன்ஸ்லாம் அவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு 2, 3 பேர் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டும் அங்கிட்டும் ஏதேதோ பேசிக்கிட்டு, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்ததுமே இவங்களுக்கு ஒரு மாரி தூக்கி போட்டுருக்குதுங்க. டக்குன்னு எந்திரிச்சு கத்தலான்ட்டு போகும்போது, கனியோட பாட்டியே, அவங்களோட சொந்த பாட்டியே அவங்களோட கழுத்த பிடிச்சு நெரிச்சிருக்கிறாங்க. அவங்களோட 8 ஃபிங்கருமே இவங்களோட கழுத்துல பதிஞ்சிருக்குதுங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட ஃபேவரைட் காடான முருகனை மனசுல நினைச்சுக்கிறாங்க. கந்தசஷ்டி கவசத்தை மனசுக்குள்ளேயே பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட பாட்டி அவங்க கழுத்துல இருந்து கையை எடுத்துட்டாங்களாங்க. இவங்களுக்கு ஒரு சந்தேகம். தாத்தா பாட்டியே எதுக்காக இவங்கள கொல்றதுக்கு பார்க்கணும்? ஒருவேளை வேற எதுனா ஒரு ஆத்மா தான் நம்மளோட பாட்டியோட உருவத்துல வந்து நம்மளை கொல்ல பாக்குதா? அப்படி எங்கேயும் நம்ம போகலையே, அன்டைம்ல எங்கேயும் போகல, அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவுமே நடக்கலையேங்கிற பட்சத்துல இப்போ அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லணும் போலயே இருந்திருக்குதுங்க கனிக்கு. ஆனால் அவங்க மறைச்சிடுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லும் போதே அவர் நம்பலை. இதை போய் சொன்னால் நம்பவா போகிறாருன்னு சொல்லிட்டு மறைச்சிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு, இந்த சம்பவம் மதியானம் 1:30 மணிக்கு நடக்குதுன்னா, அன்னைக்கு நைட்டு ஒரு 10:30லேருந்து 11 மணிக்குள்ள வெளியே குடுகுடுப்புக்காரர் வந்திருக்கிறாருங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இறந்து போனவங்களோட ஆத்மா இருக்குது. உன்னோட அப்பா அம்மா 2 பேருமே இங்கே தான் தாய் இருக்கிறாங்க. அவர் சொன்ன அந்த விஷயத்த கனியோட அம்மாவுமே முழிச்சு தான் இருக்கிறாங்க, அப்பாவும் முழிச்சு தான் இருக்கிறாங்க. அவங்களும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ கனியோட அம்மா அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, மேபி அவள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம்லங்க, எங்கேயாச்சும் போயிட்டு கூட மந்திரிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா அதுக்கு திட்டிருக்கிறாருங்க. ஏய், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, என்ன பேசிகிட்டு இருக்கிற? அவன் வாய்க்கு வந்ததை எதனா ஒன்று சொல்லிட்டு போவான். இவளுமே தூக்க கலக்கத்தில் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு சும்மா கதை விட்டுட்டு இருக்கிறா. என்னத்தையும் சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டாராங்க. கனியோட அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் பீப்புளாங்க. அவங்க அம்மா டீச்சரா இருக்கிறாங்க, அப்பா வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. 2 பேருமே லேட்டாக தான் வீட்டுக்கு வருவாங்களாம். அவங்களோட அண்ணன் 12th ஸ்டாண்டர்டுங்கிற காரணத்தினால அவர் படிக்க போறாரோ இல்லையோ ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டு டியூஷன் போனேங்கிற மாதிரி வீட்டில் கட்டையை கொடுத்துட்டு வெளியே சுற்றிட்டு லேட்டாக தான் வருவாராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணு மட்டும்தான் 4 மணிக்கெலாம் வந்துருவாங்களாம். 4 மணிக்கு வந்தாங்கன்னா 8 மணி வரைக்கும் இவங்க மட்டும் தான் தனியாக வீட்டில் இருக்கணுமா. அப்போலாம் ஒரு மாதிரி பயந்து பயந்து தான் இருந்திருக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்க அந்த டைமில் ரொம்பவே பயந்து இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஈவினிங்காக ஒரு 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டு வீடை ஃபுல்லாகவே இவங்க தான் க்ளீன் பண்ணுவாங்களாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. ஒரு பவர் நாப் எடுத்துட்டு சரி 6 மணி ஆகும்போது போயிட்டு நம்ம விளக்கேற்றிடலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகும்போது, அதாவது அவங்களோட சாமி ரூமில் எதுவுமே இன்னும் ரெடி பண்ணி வைக்கலை. அதை அவங்களுமே பார்த்துருக்குறாங்க கண்ணால். சரி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற ஒரு காமன் டாய்லெட்டில் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போகும்போது வெளியே பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து பார்த்தா, அவங்க படுத்திருந்தாங்க இல்லையா ஹாலில் ஒரு பவர் நாப் எடுக்கிறதுக்காக, அங்க மேல இருக்கிற சீலிங் உடஞ்சி விழுந்திருக்குதுங்க. ஒருவேளை இந்த பொண்ணு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்திரிக்காம இருந்திருந்தாங்கன்னா, தூங்கிட்டு இருந்தாங்கன்னா இவங்களோட தலையில விழுந்து இறந்துருப்பாங்களாம். அவ்வளோ கொத்தா விழுந்திருக்குதுங்க சீலிங்ல இருந்து. இப்போ அது எல்லாத்தையுமே மொத்தமா க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாமியை போயிட்டு கும்பிட்டுறலாம், விளக்கு ஏற்றிடலாம்னு சொல்லிட்டு வேமா போறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. யாரோ ஒருத்தவங்க சுற்றிலுமே அவங்கள உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருந்திருக்குது. இப்போது அவங்களோட சாமி ரூமில் போய் பார்த்தா விளக்கு ஏற்றுறதுக்கு உண்டான எல்லா பொருட்களும் அந்த திரியிலேருந்து எண்ணெய் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தவங்க ஊற்றி வச்சுருக்கிறாங்க. கனிக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறாங்க. பவர் நாப்லேருந்து எந்திரிச்சு அந்த சாமி ரூமில் எதையுமே ரெடி பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை ரெடி பண்ணது யார்? இந்த வீட்டில் கனி மட்டும்தான் இருக்கிறாங்க தனியாக. இவங்களுக்கு இன்னுமே பயம் அதிகமாகுதுங்க. இருந்தாலும் சாமியை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த விளக்கை ஏற்றிட்டு ஊதுபத்தி எல்லாமே ஏற்றி வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. சடனாக கரண்ட்டு கட் ஆகிடுதுங்க. கரண்ட்டு கட் ஆனதுக்கப்புறமா அவங்களோட சாமி ரூம்குள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க விஸ்பரிங் பண்ணுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. அது போக இவங்களோட பேரை சொல்லி அவங்க பாட்டியோட குரலில் யாரோ ஒருத்தவங்க சாமி ரூம்குள்ளேருந்து கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுங்க. மெயின் டோர் லாக்கில் இருக்குது. ஒரு 6:30 6:45 இந்த இன்சிடென்ட் நடக்குது அவங்க வீட்டில். ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கொய் இருட்டாக இருக்குது அவங்க வீட்டுக்குள்ளே.
இப்போது இந்த பொண்ணோட கையில் இவங்களோட ஃபோன் மட்டும்தான் இருக்குது. டார்ச் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு இதுவாக அவங்க சாமி ரூம் கிட்டக்க போகும்போது அந்த விளக்கை யாரோ ஒருத்தவங்க அணைச்சிருக்கிறாங்க. அந்த சாமி ரூம்குள்ளேயே யாரோ ஒருத்தவங்க சாண்டல் கலர் சேலை கட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க, பெருமூச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. மெதுவாக அந்த லைட்டை அந்த பக்கமாக திருப்பி பார்த்தா அவங்களோட பாட்டி முதல்ல இருந்தப்போ நார்மலான ஒரு உருவத்தில் இருந்திருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதும் செகண்ட் டைம் பார்க்கும்போதும். ஆனால் இப்போ ஒருத்தவங்களோட உடம்பை புதைச்சி வச்சதுக்கப்புறமா பல வருஷங்களுக்கு அப்புறமா அவங்க எந்திரிச்சு வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க? ஒரு மாதிரி சதையெல்லாம் காஞ்சி போய் எலும்பு தோலுமா ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே விகாரமாக இருப்பாங்க இல்லையா? அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு உருவத்தை, அவங்க பாட்டியோட உருவத்தை இந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க. கத்தி அங்கனையே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள தண்ணி அடித்து எழுப்புறாங்க அவங்க அம்மா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அவங்க சொன்னது மாதிரியே விளக்கை யாரோ ஒருத்தவங்க ஏற்றி அணைச்சிருக்கிறாங்க. அந்த விளக்கே ஒரு மாதிரி கருகருன்னு இருந்திருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க வெளியே இருந்து அந்த ஐடெக்ஸ் மையெலாம் இருக்கு இல்லையா, அந்த மையை எடுத்து அந்த விளக்குக்குள்ளே கையை விட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருகருன்னு இருந்திருக்குது. அவங்களோட சாமி ரூம்குள்ளேயும் ஒரு மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருந்திருக்குது. அது அவங்க அம்மாவாலையும் உணர முடிஞ்சிருக்குதுங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அடுத்து ஒரு 10-15 நாளைக்கு இந்த பொண்ணு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அவங்க அப்பாவுக்குமே சர்ஜரி ஒன்று பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. அடுத்தடுத்து இவங்க வீட்டில் அடிமேல் அடியாக விழுந்திருக்குதுங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. இந்த வீடு சொந்த வீடாகவே இருந்தாலும் இதை வேறு யாருக்காச்சும் வாடகைக்கு விட்டுட்டு இல்லை லீஸுக்கு விட்டுட்டு நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வேற ஒரு வாடகை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க குடும்பத்தோட. வேற ஒரு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு நல்லா சரியாயிடுது. அவங்களோட பாட்டியோட விஷுவலையும் இவங்க பார்க்கல. அவங்க அப்பாவுக்குமே ஒரு மாதிரி உடம்பு முடியாமல் தான் இருக்கிறாரு தவிர்த்து இன்னுமே இவங்களோட வாடகை வீட்லையும் ஸ்ட்ரேஞ்சான திங்ஸ்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குதாங்க. ஆனால் அந்த வீட்டை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க நடந்திருக்குது. இப்போ வரைக்குமே கனிக்கு ஒரு விஷயம் புரியலையாங்க. எதனால் அவங்களோட பாட்டியே அவங்களுக்கு வில்லியாக அமையணும்? எதனால் அவங்களோட பாட்டியே தன்னோட பேத்தியை கொல்லணும்னு நினைக்கணும்? எதனால் அவங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஆத்மாக்களை இந்த பொண்ணு பார்க்கணும்? எல்லாமே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தாங்க இருந்திருக்குது. அவங்க அப்பா அம்மாவும் இதுக்கேற்ற ஒரு சொல்யூஷனாக இந்த பொண்ணுக்கிட்டேயோ அவங்க அண்ணங்கிட்டேயோ சொல்லவே இல்லையா. இவங்களுக்கு கடைசி வரைக்குமே இது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்திருக்குது. ஆனால் ஏதோ இந்த கடவுளோட புண்ணியம் கொஞ்சம் இவங்க மேலே இருந்த காரணத்தினால, அது போக அவங்க பாட்டியே என்ன நினச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை பேத்தியே எதுக்கு கொண்டுக்கிட்டு பயமுறுத்தி இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டா போதுங்கிற மாதிரி நினச்சாங்களான்னு இவங்களுக்கு தெரியலையாங்க. ஒரு வழியாக அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து இப்போ அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் நார்மலாக தான் போயிட்டு இருந்திருக்குதாங்க. இன்னொரு இன்சிடெண்ட்டுமே நடந்திருக்கு தான், அதை எனக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொல்லிட்டு கனி எனக்கு இன்ஸ்டாகிராமில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட நேமையும் ஊர் நேமையும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால நான் புனைப்பெயர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. ஆனால் அவங்க சொன்னதை என்னோடய ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்பாட்டிஃபைல நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ கொடுத்துருங்க. அண்ட் ரெகுலராக அதில் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு தான் இருக்குது. கேட்காதவங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஆல்ரெடி தி தேர்ட் ஐன்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சீரீஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அது போக அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க. நான் எல்லாருக்கிட்டையுமே ரெக்வஸ்ட்டாக ஒரு விஷயம் ஆல்ரெடி கேட்டிருந்தேன், இப்பயும் வைக்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டோரி எனக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை வந்து கேட்கும்போது நான் ரொம்பவே லிசன் பண்ணி நான் என்னோடய நரேஷனில் அதை மாற்றணுங்க. அது ஒரு பெரிய விஷயங்க. அது கேட்குறதுக்கு உங்களுக்கு சகஜமாக இருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயம். அதனால் கொஞ்சம் இரைச்சல் இல்லாமையும் கொஞ்சம் சத்தமாகவும் பேசி அனுப்புங்க. நீங்களும் மெதுவாக பேசுகிறீங்க, உங்களுக்கு பின்னாடி அந்த ஃபேனோட சவுண்டும் அந்த அட்மாஸ்பியரும் வந்து ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும்போது நீங்கள் பேசுகிற அந்த வாய்ஸை வந்து நான் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குங்க. அப்படி கவனித்தாலுமே புரிய மாட்டேங்குது. அப்படி தான் தி தேர்ட் ஐங்கிற அந்த சீரீஸ் அனுப்பின அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி அவங்களோட வாய்ஸே சரியில்லை. நான் ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருந்தேன். அதை நான் கேட்டு அதுக்குள்ளே போய் உங்களுக்கு சொல்கிற அந்த நேரத்தில் நான் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டோரி நல்லா அனுப்பின அந்த ஸ்டோரி டைப் பண்ணி அனுப்பினா கூட நான் பாட்டுக்கு படிச்சிருவேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கிற ஸ்டோரி வந்து பார்த்து உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவேன். அதனால தான் அதை கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறேன். மேபி அந்த பொண்ணே தெளிவான ஒரு ஆடியோவை எனக்கு அனுப்புனாங்கன்னா அடுத்த அந்த சீரீஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் இதை விட ஒரு பயங்கரமான ஒரு உண்மை கதையில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பாய். ஆக்சுவலாக 2 நாளாக நம்ம வந்து வீடியோ போடலை. அதுக்கு வந்து ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேங்க. உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, கோடம்பாக்கம் பிரிட்ஜில் நம்ம 17ஆம் தேதி ஈவினிங் ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது சரியான டிராஃபிக்ங்க. நாங்கள் கரெக்டாக அந்த பிரிட்ஜிலேருந்து மேலே இறங்கும்போது பின்னாடி சரியான ஒரு இடி. கீழே இறங்கி போய் பார்த்தா ஒரு ஆட்டோக்காரர் வந்து நம்மளோட வண்டியில் மோதி இருந்தார்.
அப்படியே அவரை தொடர்ந்து பின்னாடி போய் பார்த்தா ஒரு டாடா நெக்ஸான் ஒன்று ஈவி ஒன்று வந்து இடிச்சிருந்தாங்க. அவர் தான் இடிச்சிருக்கிறாரு போல தான் நான் நினச்சேன். பட் பின்னாடி பார்த்தா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, அதாவது எஸ்ஆர்எம் ஈஸ்வரிங்கிற ஒரு ராமாபுரத்தை சேர்ந்த ஒரு காலேஜுங்க. இந்த காலேஜோட பஸ்ஸில் ஒரு டிரைவர் வந்து நம்மளோட வண்டியை, அதாவது டாடா நெக்ஸானை அவ்வளோ ஸ்பீடாக வந்து இடிச்சிருக்கிறாப்புல. நான் போனோடனேயுமே கத்தி விட்டேன். பட் அந்த நெக்ஸான் ஓட்டிட்டு வந்தார் இல்லையா, அவர் காரில் தான் முதல்ல இடிச்சிருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரிட்ஜில் ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த ஆர்காட் ரோட்லேயே, அதாவது வள்ளுவர் கோட்டம் போகிற அந்த ரோட்டில் மண்பானைகள் கடைகள்லாம் நிறையா இருக்கும். இந்த மண்பானைகள் கடைகளை தாண்டி வரும்போதே இந்த எஸ்ஆர்எம் ஈஸ்வரி பஸ்ஸோட டிரைவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஹார்ன் அடிச்சுக்கிட்டே லைட்டை வந்து ஒரு மாதிரி ஃப்ளிக்கர் பண்ணிக்கிட்டே வந்திருக்கிறார். அதாவது அவரை ஓவர்டேக் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவ்ல வந்திருக்கிறாரு. அதுக்கு இவர் இடம் கொடுக்கல. அதுக்கு காரணம் முன்னாடி ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருக்குங்கிற காரணத்தினால பொறுமையாக தாங்க அவர் வந்திருக்கிறாரு. அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வண்டி ஓட்டுற, அதாவது கேப் ஓட்டுற ஒரு டிரைவர் தானா அந்த அண்ணன். ஸோ அவர் வந்து வழிவிடாத காரணத்தினால இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகி வேகமா அவரை முந்தணுங்கிற மோட்டிவ்ல வந்து அந்த பிரிட்ஜ் மேலே ஏறும்போதே செம்ம ஸ்பீடில் வந்திருக்கிறாரு. அவர் இடிச்ச இடியில் அந்த நெக்ஸான் வண்டி மேலே போயிட்டு முதல்ல அந்த எஸ்ஆர்எம் காலேஜோட பஸ் வந்து இடிக்குது. இடித்த உடனேயும் அது வந்து கட்டுப்பாடை இழந்து முன்னாடி இருக்கிற ஒரு ஆட்டோவில் போய் இடிக்குது. அந்த ஆட்டோ வந்து நம்மளோட பிஎம்டபிள்யூவில் வந்து இடிச்சிருச்சுங்க. ஒரு சிலர்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், வந்து இடிச்சிட்டு யாராச்சும் கொன்னா கூட பரவாயில்ல, நம்மளோட நிர்வாகம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த எஃப்ஐஆர்லாம் யாரும் போட மாட்டாங்க, போலீஸே வந்து பார்த்துப்பாங்க, நம்ம நிர்வாகமே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியலைங்க. அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே நம்மளால் போயிட முடியாதுங்க. அதுவும் நம்ம வண்டியை வந்து இடிச்சாங்கங்கிறதுக்காக மட்டும் இதை நாங்கள் பண்ணலை. ஏன்னா எங்களுக்கு கூட நாங்கள் இன்சூரன்ஸில் கவர் பண்ணிப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஆட்டோக்காரர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, அவருமே இன்சூரன்ஸ் மேபி அவங்களோட வண்டிக்குமே இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்டோவில் கிட்டத்தட்ட ஒரு 4 பொண்ணுங்க, காலேஜ் பொண்ணுங்க வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்கலாம் ஒரு மாதிரி பயந்து போய் அந்த ஆட்டோக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமாவுமே வெளியே வரமாட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே நம்மளை தெரிஞ்சிருக்குது. அந்த ஆட்டோக்கார அண்ணனும் வந்து சொன்னார், போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் எஃப்ஐஆர் கொடுக்க போகும்போது அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி உங்களை தெரியும்னு சொன்னாங்க எங்கள் பாப்பா எல்லாருமே, நான் ரெகுலராக அவங்களுக்கு தான் காலேஜ் வந்து சவாரிலாம் போயிட்டுருக்கேன், டாக்டர்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, உங்களோட சேனல் பார்ப்பாங்களாம், அது அண்ணன் வந்து பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார். அந்த மாதிரியான வார்த்தைகள் ப்ளஸ் இந்த இப்போ நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்களேன், ஒரு வேளை ஒரு பைக்கார் நடுவில் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அங்கேயே வந்து ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துருப்பாருங்க. மேபி அவரோட ஸ்டோரியவே நம்ம டெவில்ஸ் கிச்சனில் அடுத்து நானே உட்காந்து சொல்லிட்டு இருக்கிற மாதிரியான நிலமை கூட வந்திருக்கலாம். இது வந்து சிரிக்கிறதுக்காக சொல்லலை, சிந்திக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு உங்களோட அந்த ஒரு வெறிக்காக இவனை நான் முந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன F1 ரேஸ்லையா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க? இப்போ இருக்கிற இந்த காலேஜ் பஸ்ஸு அப்புறம் இந்த ஸ்கூல் பஸ் ஓட்டுறவங்களுக்குலாம் தன்னைத்தானே வந்து ஒரு வின் டீசலாகவும் ஒரு பால் வாக்கராகவும் நினச்சிக்கிறாங்க, கற்பனை பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு F1 ரேஸில் வந்து நம்ம வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறோம், யார் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு யார் ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. இது வந்து ரொம்ப தப்புங்க. இதை வந்து நம்மளோட கவர்மெண்ட் தான் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்குண்டான வேலைகளும் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் எங்கள் சைட்லேருந்து. நாங்கள் சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம சர்க்கிளில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறதா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு விஜய் அண்ணாவோட காதில் இது போய் சேர்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்போ நம்ம வந்து எஃப்ஐஆர் போட்டோங்க. அந்த எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ் அந்த பஸ் மேலேயும் ஓட்டிட்டு வந்த அந்த டிரைவர் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு 2 நாள் இதிலே போயிடுச்சு. கொஞ்சம் மைண்டே ஒரு மாதிரி ஆப்சென்ட் ஆயிடுச்சுங்க. எதுலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம ஆசையாக ஒரு 5, 6 வருஷம் வெயிட் பண்ணி அதுக்காக உழைச்சி அது நம்மளோட உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கின ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம எங்கேயோ வெளியே அவுட் ஸ்டேஷன்லாம் போயிட்டு பத்திரமா கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக நம்ம இருந்தோம், கரெக்டாக போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்கிற இந்த காலேஜ் பஸ்ஸுக்காரங்க வந்து இப்படி இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. அது ஏதோ நீங்களாம் சொன்ன மாதிரி தாங்க. ஏதோ கண்ணு பட்டிருக்கும், ஈவிலை தான், அதனால அப்படியே இதாயிரும் அப்படின்னு. அது வந்து நான் ஒத்துக்க மாட்டேங்க. ஏன்னா இது வந்து அவரோட ஒரு வெறிச்செயல் தான் சொல்லுவேன் நானு. ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரு கிட்டத்தட்ட ஒரு 1½ கிலோமீட்டராவே அந்த டாடா நெக்ஸான வந்து விரட்டிக்கிட்டே வந்திருக்கிறாரு. நீங்க எல்லாருமே ஒரு குடும்பத்தோட தான் உட்காந்து நம்மளோட ஷோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுங்க. உங்கள்ல நெறைய பேர், அதாவது உங்களோட குழந்தைங்களையோ, இல்ல உங்களோட பசங்களையோ, பொண்ணுங்களையோ வந்துட்டு காலேஜுக்கோ, இல்ல ஸ்கூலுக்கோ ஒரு காலேஜ் பஸ், ஸ்கூல் பஸ்ல தான் அனுப்புவீங்க. அது சென்னைன்னு கிடையாது, எந்த ஊரா இருக்கட்டும், நீங்க அனுப்புவீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில உங்களோட காலேஜில அந்த பஸ்ஸுக்கு வந்து நீங்க காசு குடுத்து தான் உங்க குழந்தைங்கள அதில அனுப்புறீங்க. அவங்களோட உயிருக்கு சேஃப்டி இருக்கணும். இப்போ இந்த ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கிற உங்களோட, அதாவது குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல அம்மாக்களா இருக்கட்டும், உங்களோட பஸ்ஸில உங்களோட டிரைவர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது.
இல்லை ஓவர்டேக் பண்ணி கொஞ்சம் வம்பிழுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது, ஆரன் அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, முன்னாடி போய் அவரோட மண்டையிலேயே நறுக்குன்னு கொட்டி, இங்கே பார் நீ வந்து சிட்டிக்குள்ளே போகிற, பைபாஸில் போகல சரியா, எங்கள் அப்பாவும் அம்மாவும் பணம் கட்டி என்னை படிக்க வைக்கிறாங்க, நான் வந்து நல்லா இருக்கணும் சரியா, நீ எக்கேட கெட்டுப்போ, நீ தனியாக போகும்போது எங்கள் டைம் போய் ஆக்சிடென்ட் பண்ணி சாவு, ஆனால் எங்களை நீ கொண்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டு, இல்லைனா உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டி வைங்க. அதுதான் அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் நல்லது, பஸ்ஸுக்கு வெளியே போகிறவங்களுக்கும் நல்லது. என்னடா இது அண்ணன் இப்படி பேசுகிறாரு, ஒருவேளை அவங்க தனியாக வரும்போது ஆக்சிடென்ட் பண்ணால் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் இப்போ கொட்டுற கொட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடும். எப்படி வந்து இந்த லஞ்சம் வாங்குறது வந்து இந்த வைரஸ் பரவுற மாதிரி பரவி கிடக்குதோ, அதை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருக்கிற அந்த ஒரு அரசாங்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோ, அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தால் தான் முடியுங்க. ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜை சேர்ந்த ஒரு பொண்ணு, நிறைய பசங்கள்லாம் வந்துட்டு காலேஜ் பஸ்ஸில் போகும்போது வந்துட்டு அதை ஒரு ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. என்னோடய பஸ் வந்து நான் போயிட்டுருக்குன்னா, உள்ளே உட்காந்துக்கிட்டு ஏதோ சவுண்டுலாம் கேட்குது, எதுலேயே ஏற்றுறாங்கன்னா, யாரோ ஒரு கப்பில் ஏற்றி கொன்னுட்டான், இவனை கொன்னுட்டாங்கிற மாதிரி ஃபன்னியாக போட்டுட்ருக்குறாங்க. அந்த கமெண்ட்ஸில் கீழெல்லாம் பார்த்தேங்க, நிறைய பேர் வந்து கேம்பஸ்குள்ளெலாம் வந்துட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக வருவாங்க, அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாது? ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஒருவேளை நீங்களும் உங்களோட காலேஜில் எஸ்ஆர்எம் ஈஸ்வரின்னு கிடையாதுங்க, எல்லா நிறுவனமும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரோட ஸ்கூல் பஸ்ஸாக இருக்கட்டும், காலேஜ் பஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு மாதிரி அவுத்து விட்ட மாடு மாதிரி தான் அலைஞ்சிட்டு இருக்குதுங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணுங்க கோஸ்டீஸ். உங்களோட டிரைவரை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி அவங்க கண்ட்ரோல் ஆகாத பட்சத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதாவது உங்களோட காலேஜ் நிர்வாகத்துக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை உங்களோட காலேஜ் எடுத்துக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பஸ்ஸே நமக்கு தேவையில்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு ஓன் ஆட்டோ ஒன்று ரெண்டலுக்கு எடுத்து கூட மாதம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பொறுமையாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கூட நீங்கள் போயிடலாம். உங்களோட உயிருக்கும் உத்தரவாதம், அதே நேரத்தில் மற்றவங்களோட உயிருக்கும் உத்தரவாதம். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க கோஸ்டீஸ். முக்கியமாக அந்த டிரைவர் சகோதரர்கள், சகோதரிகள் யாருன்னா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு உங்கள் பின்னாடி வந்து ஒரு நிர்வாகம் இருக்குங்கிற காரணத்தினாலையும், நீங்கள் எதனா ஒரு தப்பு பண்ணால் அதுக்கு வந்து அவங்க வந்து நிற்பாங்கங்கிற ஒரு காரணத்தினால அப்படியே நீங்கள் அதை வந்து அலட்சியமாக பார்க்காதீங்க. ஒரு தனி மனிதனோட அலட்சியம் நாளைக்கு ஒரு குடும்பத்தோட வரலாற்றே மாறுங்க. அதாவது அங்கே ஒரு முக்கியமான ஒரு நபர் அந்த குடும்பத்தில் இறந்துட்டாங்க, இல்லை எதனா ஒரு இன்சிடெண்ட்டுங்க, எதனா ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த பாவம் உங்களுக்கு காலங்காலத்துக்கு சும்மாவே விடாது. ஸோ மனசாட்சிக்கு பொதுவாக கொஞ்சம் நடந்துக்கோங்க. டிரைவிங் பண்ணும்போது வேறு எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மைண்டில் ஏற்றுக்காதீங்க. ரிலாக்ஸாக போங்க, நிம்மதியாக போங்க. அடுத்தவங்கள ஓவர்டேக் பண்ணணும், கெத்து காட்டணும்னு நினைக்காதீங்க. காலேஜ் பொண்ணுங்கலாம் உள்ளே உட்காந்துருக்காங்கங்கிறக்காக காலரை தூக்கி விட்டுட்டு அப்படி இப்படி ஸ்டைலாக ஓட்டுறேங்கிற பேரில் என் மேலே சங்கில் ஏற்றி சாவடிக்கிறத கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இதுக்கப்புறமும் இது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் கோஸ்டீஸ். இதுக்கு நீங்களுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதாவது எனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி சிலருக்கெல்லாம் தோணலாங்க. தேவையில்லாத வேலைலாம் கிடையாது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு நாள் அந்த பஸ் வந்து நிற்கும். அதாவது இந்த மரகத நாணயம்ல ஒரு வண்டி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாரோட வாழ்க்கையிலையும் முன்னாடிலாம் வந்து இந்த லாரியை பார்த்து பயப்படுவாங்க, இந்த லாரியை பார்த்து ஒரு மாதிரி டெரராக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜ் பஸ்ஸும் ஸ்கூல் பஸ்ஸுமே வந்து மாறிக்கிட்டு வருது சிட்டிக்குள்ளே. அதுபோக கவர்மெண்ட் பஸ்ஸுமே அப்படி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்க்குறீங்க அப்படின்னா அதை டக்குன்னு வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்டு இந்த கவர்மெண்ட்டை வந்து டேக் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன் எடுக்கப்படுதோ இல்லையோ தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாருமே எடுத்து போட அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாற்றம் வரும். மாற்றம்ங்கிறது நம்மள்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். அதைத்தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குமே நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள்னு தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூங்க. அண்ட் கேர் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்சுங்க.